இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் சுமைகளை எல்லாம் தீர்க்கின்றவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் அறிந்து எங்களுக்கு உதவி செய்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் துயர நாட்களில் உம்மை நாடி வரும்பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவரே, உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நீர் செய்கின்ற அற்புத செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் நம் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றுகிறார் என்றும் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எவ்வாறு கொடுக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை உணர்ந்து அவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அப்போது நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதோ ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மக்களின் எண்ணங்களை கண்டு அவர்களுக்கு நற்செய்தியையும் உடல் உள்ள சுகத்தையும் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்கின்ற ஆண்டவராக பாவிகள் மனம் மாற அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். மனம் மாறிய பாவிகள் ஆண்டவரை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாமும் ஆண்டவரின் அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு ஆறுதலும் ஆசீரும் தருவார். துன்பங்களிலிருந்து விடுதலை தருவார். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் தீர்த்து நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.